பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். அந்த பந்தம் பாசம் விட்டதுனால ஏற்பட்ட ஒன்று பட்டம் ஒன்று இருக்கிறது, காற்றால் பறக்கிறது. அது பட்டம் என்று பட்டம் கொடுமை என்ற பட்டம் பறக்கிறது. அது நூல் சிறிய நூல் தான். அந்த பட்டத்தை சிறிய நூல் எப்படி காற்றை இழுத்து பறந்து கொடுக்கிறதோ அது மறுபடியும் அது கீழே கொண்டு வந்து செலுத்தினா நூலுக்கு எழுத்த சக்தி இருக்கிறது. அதே போன்று அதிகமான காற்று விட்டால் பட்டமும் கிழிந்து விடுகிறது, நூலும் அறுந்து விடுகிறது. அதுபோல் ஒரே அளவிலே பந்தமும் பாசமும் அன்பும் ஒரே கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஏதோ கூறிவிட்டு ஏதோ சென்று எல்லா இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லா இடத்தும் நேசமாக இருக்க வேண்டும், எல்லா இடத்துக்கும் பொருள் கொடுத்து இல்லாதவங்க இருக்கிறவருக்கும் இருக்கிறவங்க இல்லாதவருக்கும் கொடுக்க நிலைமை உண்டு. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. அன்பு பொறுமை மிக்கது என்பதை உணர்ந்து இந்த இனிய நாளில் அனைவருடனும் அன்பாக பழகுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பலவிதமான மனிதர்கள், பல ரகமான எண்ணங்கள். ஆனாலும் இவற்றுக்கிடையே சர்க்கஸ் செய்பவனைப் போல எல்லாவற்றையும் சமன் செய்துதான் வாழ வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வேலூர் மாவட்டம் வேலூர் தெற்கு வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அம்மா ஓம் சக்தி. வணக்கம். பங்காரு அடிகளார் திருவடி சரணம், குருவடி சரணம். ஓம் சக்தி. நான் 27 ஆண்டாக இந்த மேல்மருவத்தூருக்கு வர்றேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் நான் அம்மாவிடம் சொல்லியிருக்கேன். அம்மா எனக்கு நன்மையே செஞ்சுருக்காங்க. நான் விருதுநகர் மாவட்டம். நான் அடிக்கடி அம்மாவை தரிசனம் பண்ணுறேன். அம்மாவால் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அம்மாவை பார்க்க வர யாருக்கும் நன்மையே நடைபெறும். அம்மாவின் குருவடி திருவடி சரணத்தை வணங்கி அம்மாவை நீங்கள் நித்தியம் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நன்மையில் நடைபெறும். எப்போதுமே அம்மாவின் சிந்தனையோடு வாழ்ந்தால் ஒரு துன்பமும் நம்மளை அண்டாது. என்னுடைய மகனுக்கு பெரியவன் உடல்நல சரியில்லாமல் இருந்தான். அவன் காலில் அடிபட்டு ரொம்ப சிரமப்பட்ட நிலமையில் இருந்தான். நான் அப்போ அம்மாட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப என்னுடைய பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு. அப்போ அம்மா முக்கூட்டு எண்ணெயை கொடுத்து இதை நீ தடவு, எல்லாமே நன்மையை நடைபெறும்னு சொன்னாங்க. இப்போ நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி நான் அம்மாட்ட அருள்வாக்கு கேட்டேன். என்னுடைய மகனுக்கு 8 ஆண்டுகளாக குழந்தை பேர் கிடையாது. நான் அம்மாட்ட அருள் கேட்ட உடனே இந்த நன்மை நடைபெறுந்து இப்போது 7 மாதமாக என்னுடைய மருமகள் இருக்கா. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எப்போவுமே நீங்கள் அம்மாவை நம்புங்க, அம்மா உங்களுக்கு நன்மையே தருவாங்க. எப்போதும் அம்மாவை நினைங்க, அம்மாவின் திருவடியை அடிபணிங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மெய்ஞானம் வளர வளர பண்புகள் வளரும், எதிர்ப்புகள் வளர வளர ஆன்மீகம் வளரும் என்பது குரு உபதேசமாகும். மலேசியா ராசாஜயா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கடந்த 23/1/2025 வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 4 வரை 85 மணி நேரம் இடைவிடாமல் அம்மா அருளிய 108 குரு போற்றி தமிழ் மந்திரத்தை உருவேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உலக செவ்வாடை சக்திகளும்
பக்தர்களும் ஜூம் இணைய வழி ஒன்றிணைந்து 108 குரு போற்றி மந்திரம் படித்து அம்மா அவர்களின் குருவருளை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.